ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24 டிசம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அளவற்ற மகிழ்ச்சியிலும் போதையிலும் இருப்பதற்கு தேக அபிமான வியாதியை விடுத்து அன்பான புத்தி உடையவர் ஆகுங்கள். உங்கள் நடத்தையை திருத்துங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலைகீழ் போதை ஏற முடியாது? பதில்: யார் தந்தையை சரியாக அறிந்து நினைவு செய்வார்களோ, உளமாற தந்தையின் புகழ் பாடுவார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்குமோ அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழ் போதை ஏற முடியாது. யார் தந்தையை சாதாரணமாக நினைப்பார்களோ அவர்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது. நினைவு செய்து தம்மை பற்றிய செய்திகளை அவசியம் தந்தைக்கு கொடுக்க வேண்டும். குழந்தை தனது செய்தியை கொடுக்காத போது குழந்தை எங்கேயாவது மயக்கமடைந்து விட்டாரா என தந்தைக்கு எண்ணம் ஓடுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, யாராவது புதிதாக வரும்போது அவர்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. அந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தை ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் தனித்தனியாக இருக்கிறார். இந்த ஞானத்தை எல்லோரும் ஒரே மாதிரியாக தாரணை செய்ய முடியாது. ஒருவர் 1% ஒருவர் 95% தாரணை செய்கிறார். சூரிய வம்ச சந்திர வம்ச குலங்கள் இருப்பது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். பிரஜைகளிலும் எல்லாவித மனிதர்களும் இருப்பார்கள். பிரஜை என்றால் பிரஜை, இது கல்வி. இதை ஒவ்வொருவரும் தமது புத்திக்கு தக்கபடி படிக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. யார் கல்ப முன்னர் எவ்வளவு தாரணை செய்தாரோ அவ்வளவு இப்போதும் செய்கிறார். கல்வி ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. படிப்பிற்கு தக்கபடி பதவியும் கிடைக்கிறது. வருங்காலத்தில் தேர்வு வரும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். தேர்வு இல்லாமல் டிரான்ஸ்பர் நடக்காது. கடைசியில் எல்லாம் தெரிய வரும். எனினும் தான் எந்த பதவிக்கு தகுந்தவர் என்பதை இப்போது கூட புரிந்து கொள்ள முடியும். வெட்கத்தின் காரணத்தால் எல்லோரும் கையை உயர்த்துகிறீர்கள். ஆனால் நான் எப்படி அப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருந்தும் கையை உயர்த்துகிறீர்கள். இதையும் அஞ்ஞானம் என்றே சொல்ல முடியும். லௌகீக மாணவர்களிடம் இவர்களை விட அதிக புத்தி இருப்பதை தந்தை உடனே புரிந்து கொள்கிறார். தான் ஸ்காலர்ஷிப் பெற தகுதியற்றவர், தேர்ச்சி பெற முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஆசிரியர் எதை கற்பிக்கிறாரோ அதில் எவ்வளவு மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். நான் பாஸ்வித் ஆனர் ஆவேன் என அப்படியே சொல்வாரா என்ன? இங்கே சில குழந்தைகளுக்கு அவ்வளவு கூட அறிவில்லை. தேகாபிமானம் அதிகம் இருக்கிறது. இப்படி தேவதையாக ஆவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். எனினும் அதற்கு தகுந்த நடத்தையும் இருக்க வேண்டும். விநாச காலத்தில் விபரீத புத்தி ஏன் என்றால் தந்தையிடம் முறையான அன்பு இல்லை என்று தந்தை சொல்கிறார். விநாச காலத்தில் விபரீத புத்தி என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தந்தை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத போது அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? தந்தையை நினைவு செய்வது மறைமுக விஷயம். படிப்பு மறைமுகமாக இருப்பதில்லை. படிப்பில் வரிசையாக இருப்பார்கள். எல்லோரும் ஒரே மாதிரியாக படிக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் பேபியாக இருப்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை 3 மாதங்கள் 4 மாதங்கள் நினைவே செய்வதில்லை. நினைவு செய்வது எப்படி தெரியும்? பாபா, நான் எப்படியெல்லாம் நடக்கிறேன், என்னென்ன சேவைகளாம் செய்கிறேன் என தந்தைக்கு கடிதம் கூட எழுதுவதில்லை. அப்போது குழந்தைக்கு மயக்கம் வந்து விட்டதா அல்லது இறந்து விட்டதா என்று குழந்தைகளை பற்றி தந்தைக்கு எவ்வளவு கவலை வருகிறது. சிலர் தந்தைக்கு எவ்வளவு நல்ல நல்ல சேவை செய்திகளை எழுதி அனுப்புகிறார்கள். அப்போது குழந்தை உயிரோடு இருக்கிறது என்பதை தந்தையும் புரிந்து கொள்கிறார்.
சேவை செய்யும் குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. எந்த குழந்தை எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தையும் தந்தை ஏற்றுக்கொள்கிறார். தேக அபிமானி வியாதி மிக கொடியதாக இருக்கிறது. பாபா முரளியில் புரிய வைக்கிறார். சிலருக்கு ஞானத்தின் தலைகீழ் போதை ஏறுகிறது. அகங்காரம் வருகிறது. பிறகு நினைவு செய்வதும் இல்லை, கடிதம் எழுதுவதும் இல்லை. அப்போது தந்தை எப்படி நினைவு செய்வார்? நினைவால் நினைவு கிடைக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையை சரியாக அறிந்து நினைவு செய்கிறீர்கள். உளமாற புகழ் பாடுகிறீர்கள். சில குழந்தைகள் தந்தையை சாதாரணமாக நினைக்கிறார்கள், அதனால் நினைவு செய்வது இல்லை. தந்தை எந்த பெருமையையும் காட்டுவதில்லை. நான் உங்களுக்கு உலகத்தின் அரசாட்சியை கொடுப்பதற்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்பது பகவான் வாக்கு. நாம் உலகின் அரசாட்சி பெறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பது இல்லை. அப்படி இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சியின் பாதரச அளவு எப்போதும் உயர்வாக இருக்கும். நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாக்கு என்று கீதையை படிப்பவர்களும் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்களுக்கு அரசாட்சி பெறும் போது எதுவும் இருப்பதில்லை. கீதையை படித்து முடித்த பிறகு அவரவர் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். நமக்கு இப்போது எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அவர்கள் புத்தியில் அப்படி வராது. முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு 2 தந்தைகளின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது கலியுகம். இது ஒருபோதும் சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. இது சத்தியுகமாகவும் இருக்கிறது, கலியுகமாகவும் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். யாருக்கு துக்கம் கிடைக்கிறதோ அவர் நரகத்தில் இருக்கிறார், யாருக்கு சுகம் கிடைக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். துக்கமுடைய மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் அதிக சுகத்தில் அமர்ந்திருக்கிறோம். மாளிகைகள், மோட்டார் வாகனங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று பலர் சொல்கிறார்கள். தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். தங்க யுகம், இரும்பு யுகம் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். முதலில் 2 தந்தைகளின் விஷயத்தை புத்தியில் உட்கார வைக்க வேண்டும். பாபா தனது அறிமுகத்தை தானே கொடுக்கிறார். அவர் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? லௌகீக தந்தையை சர்வவியாபி என்று சொல்வீர்களா என்ன? ஆத்மா பரமாத்மாவின் உருவம் ஒன்றே, அவற்றில் வித்தியாசமில்லை என்று இப்போது நீங்கள் சித்திரத்தில் காட்டுகிறீர்கள். ஆத்மா பரமாத்மாவில் எதுவும் சிறியது பெரியது கிடையாது. எல்லோரும் ஆத்மாக்கள். அவரும் ஆத்மாவாக இருக்கிறார். அவர் எப்போதும் பரந்தாமத்தில் இருக்கிறார். அதனால் அவரை பரமாத்மா என்று சொல்கிறார்கள். ஆத்மாக்கள் நீங்கள் எப்படி வருகிறீர்களோ அப்படி நான் வருவதில்லை. கடைசியில் நான் வந்து இந்த உடலுக்குள் பிரவேசம் செய்கிறேன். இந்த விஷயங்களை வெளியில் உள்ள யாரும் புரிந்து கொள்ள முடியாது. விஷயம் மிக எளியது. தந்தைக்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். வித்தியாசம் இது மட்டும்தான். கிருஷ்ணர் வைகுண்டத்திலிருந்து நரகத்திற்கு வந்து ராஜயோகத்தை கற்பித்தாரா என்ன? தேகம் உட்பட தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? தேகதாரியை நினைவு செய்தால் பாவங்கள் எப்படி அழியும்? கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தையாக இருக்கிறார். நான் சாதாரண வயோதிக மனிதரின் உடலில் வருகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இந்த ஒரு தவறின் காரணத்தால் அனைத்து மனிதர்களும் அழுக்காகி பரம ஏழைகளாக ஆகிவிட்டார்கள். நானும் சர்வவியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வவியாபி இல்லை. ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா சர்வவியாபியாக இருக்கிறது. எனக்கு சொந்த உடலும் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர் உடல் இருக்கிறது. ஒவ்வொரு உடலுக்கும் தனித்தனி பெயர் இருக்கிறது. எனக்கு உடலும் இல்லை, எனது உடலுக்கு எந்த பெயரும் இல்லை. நான் வயோதிக உடலை பெறுகிறேன். எனவே இவருடைய பெயரை பிரம்மா என மாற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு பிரம்மா என்ற பெயரே கிடையாது. என்னை எப்போதும் சிவன் என்று சொல்லி வருகிறார்கள். நானே அனைவருக்கும் சத்கதி வழங்குபவராக இருக்கிறேன். ஆத்மாவை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் என்று சொல்ல மாட்டார்கள். பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்க்கதி ஏற்படுமா என்ன? துர்க்கதியும் சத்கதியும் ஆத்மாவிற்கே கிடைக்கின்றன. இந்த எல்லா விஷயங்களும் சிந்தனை செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றன. இல்லை என்றால் பிறருக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஆனால் மாயா அப்படி சக்திசாலியாக இருப்பதால் அது குழந்தைகளின் புத்தியை முன்னேற விடுவதில்லை. முழு நாள் நேரத்தையும் வீண் விஷயங்களில் வீணாக்கி விடுகிறது. தந்தையிடமிருந்து பிரிப்பதற்கு மாயா எவ்வளவு வலிமையாக வேலை செய்கிறது. பிறகு சில
குழந்தைகள் முறிந்து விடுகிறார்கள். தந்தையை நினைவு செய்யாததால் ஆடாத அசையாத நிலையை உருவாக்க முடிவதில்லை. பாபா அடிக்கடி நிற்க வைக்கிறார், மாயா விழ வைக்கிறது. ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். ஒவ்வொரு கல்பமும் இப்படி நடக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. கடைசியில் மாயாவை வெற்றி பெற்றே தீர்வீர்கள். ராவண ஆட்சி அழிந்தே ஆக வேண்டும். பிறகு நாம் புதிய உலகில் ஆட்சி செய்வோம். ஒவ்வொரு கல்பமும் மாயாவை வெற்றி பெற்றிருக்கிறோம். எண்ணற்ற முறை புதிய உலகில் ஆட்சி செய்து இருக்கிறோம். புத்தியை எப்போதும் பிஸியாக வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்படி இருப்பவரை சுய தரிசன சக்கரதாரி என்று சொல்கிறார்கள். மற்றபடி இதில் இம்சை போன்ற விஷயங்கள் கிடையாது. பிராமணர்களே சுய தரிசன சக்கரதாரி ஆகிறார்கள். தேவர்களை சுய தரிசன சக்கரதாரி என்று சொல்வது இல்லை. பதித்த உலகின் பழக்க வழக்கங்களுக்கும் தேவி தேவர்களின் பழக்க வழக்கங்களுக்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கின்றன. பதித்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள், பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி மரண உலகில் இருப்பவர்களே பதித்த பாவன தந்தையை அழைக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு புதிய தூய்மையான உலகம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அதை சத்தியுகம் என்று சொல்கிறார்கள். திரேதாவை புது உலகம் என்று சொல்ல மாட்டார்கள். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது செகண்ட் கிளாஸ் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக தாரணை செய்ய வேண்டும். அதனால் யாராவது வந்து கேட்கும்பொழுது ஆச்சரியப்பட வேண்டும். சிலர் ஆச்சரியப்படவும் செய்கிறார்கள். எனினும் முயற்சி செய்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை. பிறகு நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்பதை கேட்கிறார்கள். இந்த காம விகாரமே மனிதர்களை அழுக்காக ஆக்குகிறது. அதை வெற்றி பெறுவதன் மூலம் உலக வெற்றி பெறுவீர்கள். ஆனால் காம விகாரம் அவர்களுக்கு அரிய பொக்கிஷமாக இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த வார்த்தையை சொல்வது இல்லை. மனதை வசப்படுத்துங்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். எப்போது ஆத்மா உடலில் இருக்காதோ அப்போதே மனம் எண்ணமில்லாமல் இருக்க முடியும். மற்றபடி மனம் ஒருபோதும் எண்ணமில்லாமல் இருக்க முடியாது. செயல்களை செய்வதற்கே உடல் கிடைத்திருக்கிறது. பிறகு கர்மாதீத்த நிலையில் எப்படி இருக்க முடியும்? பிணத்திற்கு கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. உயிரோடு பிணமாக இருப்பது, அதாவது உடலிலிருந்து விலகி இருப்பது. உடலிலிருந்து விலகுவதற்கான படிப்பை பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார். உடலிலிருந்து ஆத்மா வேறாக இருக்கிறது. ஆத்மா பரந்தாமத்தில் வசிப்பதாக இருக்கிறது. ஆத்மா உடலுக்குள் வருகிறது. அப்போது அது மனிதன் என்று சொல்லப்படுகிறது. செயல்களை செய்வதற்காகவே உடல் கிடைக்கிறது. செயல்களை செய்வதற்கே ஒரு உடலை விடுத்து அடுத்த உடலை பெற வேண்டும். எப்போது உடலில் இருப்பதில்லையோ அப்போது அமைதி இருக்கும். மூலவதனத்தில் செயல்கள் எதுவும் இருப்பதில்லை. சூட்ச்ம வதனத்தை பற்றி விஷயமே கிடையாது. சிருஷ்டி சக்கரம் இங்கே சுற்றுகிறது. தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிய வேண்டும். அதைத்தான் ஞானம் என்று சொல்கிறார்கள். வெள்ளை உடை அணிந்தவர் நன்கு அலங்கரிக்கப்பட்டவர். பாம்பை கழுத்தில் அணிந்த சங்கர் போன்ற யாரும் சூட்ச்மவதனத்தில் இருப்பதில்லை. மற்றபடி பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் ரகசியத்தை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிரம்மா இங்கே இருக்கிறார். விஷ்ணுவின் ஜோடி உருவமும் இங்கே இருக்கிறது. அங்கே காட்சியின் விஷயம் மட்டும் நாடகத்தின் பாகத்தில் இருக்கிறது. அது தெய்வீக காட்சியால் பார்க்கப்படுகிறது. கிரிமினல் கண்களுக்கு பவித்திர பொருட்கள் தெரிவது இல்லை. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைகளுக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தன்னைத்தான் பாதுகாப்பாக வைத்திருக்க புத்தியை ஞான சிந்தனையில் பிஸியாக வைத்திருக்க வேண்டும். சுய தரிசன சக்கரதாரியாக மாறி இருக்க வேண்டும். வீண் விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. 2. உடலிலிருந்து விலகி இருப்பதற்கு தந்தை எந்த படிப்பை கற்பிக்கிறாரோ அதை படிக்க வேண்டும். மாயாவின் தாக்கத்தால் இருந்து தப்பிக்க உங்கள் நிலையை ஆடாத அசையாதாக மாற்ற வேண்டும். வரதானம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வரும் நடைமுறை உதாரணமாகி அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பவர் ஆகுக. பிரம்ம பாபா தன்னை நிமித்த உதாரணமாக மாற்றினார். சதா லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வந்தார். முதலில் செய்யும் அர்ச்சுனராகி நம்பர் 1 மாறினார். அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். செயல் மூலமாக சதா தன்னை
வாழ்வில் குணமூர்த்தியாக நடைமுறை உதாரணமாகி சகஜமாகி குணங்களை தாரணை செய்வதற்கு பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். இதைதான் குணதானம் என்று சொல்கிறார்கள். தானத்தின் அர்த்தமே ஒத்துழைப்பு கொடுப்பது. எந்த ஒரு ஆத்மாவும் இப்போது கேட்பதற்கு பதிலாக நடைமுறை நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறது. அதனால் முதலில் தன்னை குணமூர்த்தியாக மாற்றுங்கள். ஸ்லோகன்: அனைவருடைய நிராசைகளின் இருளை விளக்குபவரே ஞான தீபமாக இருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.